வாளாந்தூரில் பொதுமக்களின் பங்களிப்புடன் சிறிய அறையில் அமைக்கப்பட்ட நூலகம் திறக்கப்படாமல் பூட்டி கிடப்பதாக குற்றச்சாட்டு எழுந்திருக்கிறது. போதுமான இடம் ஒதுக்கி தந்தால்தான் நூலகம் அமைக்க முடியும் என்று மாவட்ட நூலகர் தெரிவித்துள்ளார். கரூர் மாவட்டம் குளித்தலை அருகே உள்ள வாளாந்தூர் கிராமத்தைச் சேர்ந்த 200க்கும் மேற்பட்ட பள்ளி கல்லூரி மாணாக்கர்கள் அருகில் உள்ள பகுதிகளுக்கு கல்வி பயிலச் செல்கின்றனர். இவர்களின் தேவை கருதி வாளாந்தூரில் நூலகம் அமைக்க வேண்டும் என மாவட்ட நூலகர் பழனிசாமியிடம் கோரிக்கை விடுக்கப்பட்டது. அவர் கூறியதன் பேரில் மக்களிடம் இருந்து பணம் திரட்டி ஒரு அறையில் நூலகம் அமைக்க மேசை, நாற்காலி உள்ளிட்ட தளவாட பொருட்கள் வாங்கப்பட்டன. ஆனால் நூலகம் இதுவரை திறக்கப்படவில்லை. எங்கள் ஊரில் வாளாந்தூரில் பள்ளி மாணவன் 10th இந்த வருஷம் 465 மார்க் வாங்கி ஃபஸ்ட்டு இது வாங்கியிருக்காப்புல குளித்தலையில். அதே போல் போன ஆண்டு 94 மார்க் வாங்கியிருக்காப்புல சயின்ஸில் ஒரு மாணவன் 10th. அதே போல் ஒரு 10th +2 ஒரு மாணவன் கிளாஸ் ஃபஸ்ட்டு வாங்கியிருக்காப்புல. இந்த மாதிரி படிக்கக்கூடிய பிள்ளைங்கள் நிறைய இருந்தும் எங்கள் ஊரில் ஒரு படிக்கிறதுக்கு ஒரு நூலகம் கூட திறந்து கொடுக்காம தாமதப்படுத்திட்டு இருக்காங்க. ஏன்னு தெரியல. எங்கள் அம்மா அப்பா கூலி வேலை தான் செய்கிறாங்க. என்னை கஷ்டப்பட்டு குளித்தலை ஸ்கூலில் படிக்க வச்சுருக்காங்க. நான் 5 கிலோமீட்டர் நடந்து போகிறேன். நானும் இல்லாமல் என் ஃப்ரெண்ட்ஸுங்க நிறைய பேர் நடந்தே போகிறோம். எங்களுக்கு அடிக்கடி படிக்க சொல்கிறாங்க. ஆனால் இந்த எங்கள் ஊரில் படிக்கிறதுக்கு ஒரு நூலகம் கூட இல்லை. நூலகம் அமைக்க புரவலர் தொகையாக 5000ம் 200 பேரை உறுப்பினர்களாக சேர்க்க 4000ம் திரட்டி பழனிசாமியிடம் ஒப்படைக்கப்பட்டதாக வாளாந்தூர் மக்கள் கூறுகின்றனர். ஆகவே தற்போது அமைக்கப்பட்டுள்ள நூலகத்தை பகுதி நேர நூலகத்தை போன்றாவது செயல்பட அனுமதிக்க வேண்டும் என்று அவர்கள் கோரிக்கை விடுக்கின்றனர். இந்த தாமதத்துக்கு என்னன்னு எங்களுக்கும் தெரியல. ஆனால் இப்படியே போயிட்டு இருந்தால் நாங்கள் பெரிய போராட்டம் நடக்கிற மாதிரி ஒவ்வொரு பொதுமக்கள் அதை மாணவர்களாக எடுக்கிற மாதிரி இருக்கிறோம். ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸு நிறைய பேர் இருக்காங்க. அவங்களுக்கு நியூஸ் அன்னன்னைக்கு நடக்கிற நியூஸ் தெரிஞ்சுக்க முடியல. நாங்கள் வெளியில் தான் போய் லைப்ரரியில் பார்க்குற மாதிரி இருக்குது. அதனால் எங்கள் ஊருக்குள்ளேயே ஒரு நூலகம் இருந்துச்சுன்னா எங்களுக்கு நல்லா வசதியாக இருக்கும். வாளாந்தூர் மக்களின் கோரிக்கை குறித்து கரூர் மாவட்ட நூலகர் பழனிசாமியை புதிய தலைமுறை தொடர்பு கொண்டது. 5 வசதிகளை செய்து தந்தால்தான் நூலகம் அமைத்து தரப்படும் என அவர் கூறினார். மேலும் ஒரு கிரவுண்ட் இடம் இருந்தால்தான் சென்னை பொது நூலக இயக்குநரிடம் பரிந்துரை செய்யப்படும் என்றும் பழனிசாமி தெரிவித்தார். புதிய தலைமுறைக்காக செய்தியாளர் சந்திரன்.